ஜனவரி 12. அன்பும் அடியும். கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணிப்பாருங்கள். தவறி விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்கள் மேல் பரிவையும் அவர் காட்டுகிறார். ரோமர் 11:22. கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்கிறது திருமறை. 1 யோவான் 4:16. அவர் அழிக்கும் நெருப்பாகவும் இருக்கிறார் என்று அதே வேதம் கூறுகிறது. எபிரேயர் 12:29. இதில் எது சரி? இரண்டுமே சரிதான். திருவசனங்களுக்குள் எந்த முரண்பாடும் கிடையாது. ஒருவரையும் நரகத்திற்கு அனுப்ப முடியாத அளவு கடவுள் அன்புள்ளவர் என்று நாம் நினைக்கத் தோன்றும் அதே வேளையில் ஒரு பாவியையும் மோட்சத்திற்குள் அனுமதிக்க முடியாத அளவு அவர் பரிசுத்தர் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மனம் நொறுங்கி மனம் திரும்பும் பாவியிடம் தேவ அன்பை பற்றி பேச வேண்டும். வணங்கா கழுத்து உள்ளவர்களிடம் தேவ கோபத்தை அழுத்தி பேச வேண்டும். கடவுளது இவ்விரு குணங்களையும் ரோமர் 11:22 பவுல் அழகாய் சமநிலைப்படுத்துகிறார். இயேசுவும் யோவான் 3:16 தேவ அன்பையும் 18ஆம் வசனத்தில் தீர்ப்பளிப்பையும் குறித்து பேசினார். மோட்சம் நரகம் ஆகிய இரண்டை குறித்தும் அவர் போதித்தார். நற்செய்தி பேராணையிலும் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் மீட்படைவான், விசுவாசியாதவனோ தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என இயேசு மொழிந்தார். மார்க் 16:16. முதல் முறையாக இயேசு இந்த உலகில் 2000 ஆண்டுகளுக்கு முன் அன்புள்ளவராக வந்தார். அடுத்து வரும்போது இவ்வுலகை நியாயம் தீர்க்க நீதிபதியாக வருவார். அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் நீதியை நிலைநிறுத்தாமல் இருக்க முடியாது. அன்புக்கு இலக்கணமாக சொல்லப்படும் தாய் கண்டிப்பதில்லையா? கருணையுள்ள மேய்ப்பராக தேற்றும் கோலோடு இயேசுவை சித்தரிக்கும் படங்கள் ஏராளம். ஆனால் தேவாலயத்தில் சவுக்கினால் வியாபாரிகளை விரட்டும் காட்சி படங்கள் மிக அபூர்வம். ஆகவேதான் சபைகளிலும் ஊழியங்களிலும் தாறுமாறான செயல்கள் இன்றும் காணப்படுகின்றன. தேவனது கோபமும் பரிசுத்தமும் அவரது அன்பைப் போலவே வலியுறுத்தப்படாவிட்டால் மக்களிடம் தேவ பயம் குறைந்துவிடும். தேவ அன்பை மட்டுமே பேசும் ஊழியன் போலி மார்க்கத்தினரையும், தேவ கோபத்தை மட்டுமே பேசும் ஊழியன் பரவசமற்ற கிறிஸ்தவரையும் பிறப்பிப்பான். தேவா, எங்களது தவறுகளுக்கு நீர் உடனே தண்டனை அளிக்காமல் பொறுமையாயிருப்பதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு மேலும் தவறு புரியாமல் இருக்க இறங்கி அருளும் என பிரார்த்திப்போம். தீர்ப்பளிக்கும் பட்டயம் இன்று நம்மை அச்சுறுத்துவதில்லை. பெற்றோரின் பிரம்போ இன்னும் உபயோகத்தில் உள்ளது. பிரசங்க வேந்தன் C.H. ஸ்பர்ஜன்.